கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப அழகான டெம்பிள். வில்லிவாக்கத்தில் இருக்கிற சிவன் டெம்பிள் இது. செவ்வாய் ஸ்தலம் இது. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானோட ஸ்தலம் இது. சிவபெருமானோட டெம்பிள். ஏன்னா செவ்வாய்ன்றது ரொம்ப முக்கியம். செவ்வாய்னாலே முருகப்பெருமான், முருகன் தான் செவ்வாய், செவ்வாய் தான் முருகன். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விசேஷமான நாள். இருந்தாலும் செவ்வாயோட ஸ்தலம் இது. சிவனுடைய டெம்பிள். இங்கே செவ்வாய்க்கிழமை ஆனால் நிறைய பேர் கூட்டம் வருவாங்க, அதிகமான கூட்டம் வருவாங்க. இன்றைக்கி நான் வியாழக்கிழமை அதுவுமாக பாடியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அது குரு பகவான் கோயில். அப்படியே போயிட்டு வில்லிவாக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இது சிவபெருமான் கோயில். நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கிற செவ்வாய் கோயில் எதுன்னு தெரியாது. நவகிரகங்களுக்கு செவ்வாய் பகவானோட கோயில் எதுன்னு தெரியாது. இந்த வீடியோ மூலியமாக நான் தெரிவிக்கிறேன். வில்லிவாக்கத்திலே இருக்குதுங்க. செவ்வாயோட முழுக்க செவ்வாயோட டெம்பிள் இது. முருகனுடைய அருளான டெம்பிள் இது. செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா அதிகமான கூட்டங்கள் இருக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை இருந்தாலும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆகையால் இது ரொம்ப முக்கியமான கோயிலுங்க, சிவனுடைய கோயில். இந்த கோயிலை பாருங்கள், ராஜகோபுரம் தெரிந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான கோயில், ரொம்ப அழகான கோயில். நீங்கள் எல்லோரும் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வணங்கலாம், சிவபெருமானை வணங்கலாம். பாருங்கள், ரொம்ப அற்புதமான கோயில், ரொம்ப அழகான கோயிலுங்க இந்த கோயில். இந்த பாருங்கள், மாடுலாம் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த கோவிலில் நிறைய மாடுகள்லாம் அதிகமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான டெம்பிள் இது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க. வந்தீங்கன்னா செவ்வாயோட அருளை நீங்கள் பெறலாம். அதே போல் சிவனுடைய அருளும் பெறலாம். இந்த கோயிலோட பேர் சிவபெருமானோட கோயில் இது. அகத்தீஸ்வரர் அம்பாளுடைய சொர்ணாம்பிகை அம்பாள். சிவனுடைய பேர் அகத்தீஸ்வரர். இங்கே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். ரொம்ப அற்புதமான கோயில், ரொம்ப அழகான கோயில். பாருங்கள், ராஜகோபுரத்தை காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த ராஜகோபுரத்தை வணங்குறது கோடிய புண்ணியம். சிவனை எப்படி நம்ம கருவறையில் வணங்குறோமோ அதை விட கோடி புண்ணியம் இந்த ராஜகோபுரம் தான். ராஜகோபுரத்தை வணங்குங்க. ராஜகோபுரத்தில் வணங்கினா சிவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப அழகான டெம்பிள், ரொம்ப அழகான டெம்பிள், ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள். செவ்வாய் ஸ்தலம் இது. ஆகையால் செவ்வாய்க்கிழமை அதுவுமா நீங்கள் இந்த சிவபெருமானை வணங்கினீங்கன்னா அந்த முருகருடைய அருளும் பெறலாம், விநாயகரோட அருளும் பெறலாம், சக்தியோட அருளும் பெறலாம், சிவனுடைய அருளும் பெறலாங்க. செவ்வாய்க்கிழமைனா வாங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதிகமான கூட்டம் இருக்கும். இப்போ வியாழக்கிழமைன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆகையால் நீங்கள் செவ்வாய் தூரமாக வணங்கலாம். எப்போவுமே வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல்ன்றதால சொல்கிறேன். ஆனால் சிவனை நீங்கள் எப்போ வேணாலும் வணங்கலாம். எல்லாமே சிவனுடைய அருள் தான். சிவன் எங்கேயுமே நிறைஞ்சிருக்காரு. சிவனை நீங்கள் எப்போ வேணாலும் வணங்கலாங்க. ஆகையால் வில்லிவாக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் ஸ்தலத்துக்கு நீங்கள் வாங்க, செவ்வாய்க்கிழமை தூரமாக. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறாங்க. உங்களிருந்து விடைபெறவில்லை ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியாருங்க.